திருப்பரங்குன்றம் இன்றைக்கு சனாதன சக்திகளின் அரசியல் மையமாக மாறியிருக்கிறது. இதை வைத்தவர்கள் காய்களை நகர்த்துகிறார்கள். அரசியல் அனலை மூட்டுகிறார்கள். சமூக பதற்றத்தை திட்டமிட்டு உருவாக்குகிறார்கள். மதத்தின் பெயரால் மக்களை பிளவுபடுத்தி குளிர்காய விரும்புகிறார்கள். இவர்கள் பரப்பிய மதவெறி அரசியலால் இன்றைக்கு மதுரையை சார்ந்த இளைஞர் பூர்ணச்சந்திரனை அவரது குடும்பம் பறிகொடுத்து பரிதபித்து நிற்கிறது. பூர்ணச்சந்திரனின் உயிர் பலியாகி இருக்கிறது. அதற்கு முழு பொறுப்பு பாஜகவின் மதவெறி அரசியல்தான். RSS உள்ளிட்ட சங்க பரிவாரங்களின் மதவெறி அரசியல்தான். இத்தனை காலம் மதுரையிலும் குறிப்பாக திருப்பரங்குன்றத்திலும் வசித்து வரும் மக்களிடையே இந்த அடிப்படையில் எந்த பகைமையும் உருவாகவில்லை, மோதல் உருவாகவில்லை, சமூக பதற்றம் உருவாகவில்லை. ஆனால் இப்போது அது ஒரு எரியும் பிரச்சனையாக மாறி இருக்கிறது. நாடாளுமன்றம் வரையில் அது ஒலிக்கிறது, பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதைத் தொடர்ந்து பூர்ணச்சந்திரனின் உயிரிழப்பு. அந்த உயிரிழப்பை வைத்து பெரிய அளவில் அரசியல் செய்ய நினைத்த பாஜகவுக்கு பூர்ணச்சந்திரனின் குடும்பத்தை சார்ந்தவர்கள் பாடம் புகட்டியிருக்கிறார்கள். துக்க இடத்தில் அரசியல் வேண்டாம் என்று அறிவுறுத்தி இருக்கிறார்கள்.